நேற்று வந்து நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, இன்னைக்கு வந்து நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், ஆர்கன்ஸ் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? பிரைமரி செக்ஸ் ஆர்கன், வெரி குட். Female reproductive system. So if you take female reproductive system, it can be classified into three. One is, yes, primary sex organs. Primary sex organ. Okay, primary sex organs. Secondary sex organs. Accessory sex characters. Accessory sex characters. Okay. So இப்போ வந்து primary sex organs. First reproductive system na என்ன சொன்னேன்? What is reproductive system? Combination of many aspects. இல்லையா? இப்போ system நம்ம எதை சொல்றோம்? For example இந்த போர்டை வந்து நம்ம systemனு சொல்றோம். ஏன் systemனு சொல்றோம்? More than one component they aligned together. அது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. அதனால நம்ம அதை என்னன்னு சொல்றோம்? சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம பாடியில டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ், கிளான்ஸ், ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பண்றதுனால நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிஸ்டம் மேலுக்கு செப்பரேட்டா இருக்கு, ஃபீமேலுக்கு செப்பரேட்டா இருக்கு. ஏன் மேம் அதை கூட நம்ம இன்சிஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, சில அனிமல்ஸ்ல ஒரே அனிமல் பாடியில மேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கும். எக்ஸாம்பிள் எந்த அனிமல்? earthworm. வெரி குட். earthworm hermaphrodite அப்படின்னு சொல்லுவோம். earthworm என்னன்னு சொல்லுவோம்? hermaphrodite. so hermaphrodite அப்படின்றது earthworms. Both the sex organ present in same body. ஒரே பாடியில மேல் செக்ஸ் ஆர்கனும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் பிரசன்டா இருக்கிற அனிமல்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹெர்மாஃப்ரோடைட்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து earthworm. அதுவே ஹியூமன் பீங்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஹியூமன் பீங்ஸ் எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்பிசம். ஹியூமன் பீங்ஸ் எக்ஸிபிட் வாட்? செக்ஷுவல் டைமார்பிசம். செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னா மேல் தனியா இருப்பாங்க, ஃபீமேல் தனியா இருப்பாங்க. மேல் பாடியில மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும், ஃபீமேல் பாடியில என்ன இருக்கும்? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல வந்து இருக்கிற பிரைமரி செக்ஸ் ஆர்கன் நம்ம எதை சொல்லுவோம்னா, எந்த செக்ஸ் ஆர்கன் மெயின் ஃபங்க்ஷன் என்னது? கேமெட் ப்ரொடக்ஷன். எந்த செக்ஸ் ஆர்கன் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த செக்ஸ் ஆர்கன் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் த ஆர்கன்ஸ் விச் ப்ரொடியூஸ், வெரி குட், விச் ப்ரொடியூஸ் வாட்? gametes. அப்ப gametesனா என்ன மேம்? வாட் இஸ் gamete? வாட் இஸ் gamete? செல்லுக்கும் கேமெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செல்லுக்கும் கேமெட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்மா? கேமெட் ஆல்சோ as a type of cell. வெரி குட். கேமெட்ஸ் ரெண்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா புது அனிமல் கிடைக்கும். பட் நார்மல் செல்ல இருந்து என்ன கிடைக்காது? இன்னொரு ஆஃப் ஸ்பிரிங்கோ சில்ட்ரனோ கிடைக்காது. ஓகே, செல் அப்படின்றது டிப்ளாய்டா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? டிப்ளாய்ட். டிப்ளாய்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஹியூமன் பீங்ஸ். நம்ம பாடியில எவ்வளவு குரோமோசோம் இருக்குமா? ஒரு செல்லுலயும் ஒரு செல், ஈச் செல் கண்டெய்ன்ஸ் how many chromosome? 46 chromosomes. How many chromosomes we have? 46. ஏன் 46 chromosome? 23 from mother, 23 from father. ஓகேவா? ஸோ 20 உங்க பாடியில ஒரு செல், ஈச் அண்ட் எவ்ரி செல்ல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த 46 குரோமோசோம்ல 23 அம்மா கொடுத்துருப்பாங்க, 23 அப்பா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? செல் அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கும். ஆனா கேமெட்ல 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். கேமெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹாப்ளாய்ட். கேமெட்ஸ் எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்ட். டிப்ளாய்டுக்கும் ஹாப்ளாய்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா? டிப்ளாய்டு அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும், ஹாப்ளாய்டு அப்படின்னா 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். கிளியரா? ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு. ஓகே, இப்போ கேமெட்ஸ் அப்படின்றது என்னது? பாதி குரோமோசோமை வச்சுட்டு இருக்கிற ஒரு இன்கம்ப்ளீட்டான செல்லுன்னு சொல்லலாமா? ஒரு கம்ப்ளீட்டான செல் கிடையாது, பாதி குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன ஆகணும்? இன்னொரு கேமெட் வந்து இதுல ஃபியூஸ் ஆகும். அதுதான் ஃபீமேல் கேமெட்டும் மேல் கேமெட்டும் என்ன ஆகுது? ஃபியூஸ் ஆயிட்டு புது ஒரு ஆஃப் ஸ்பிரிங் ப்ரோஜினி. இது பார்த்தோம் இல்லையா?
word. Children அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். Childrenக்கு வர பயாலஜில என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? Progeny, offspring. Progeny and offspring. Okay. So primary sex organ. இப்ப secondary sex organ நம்ம எதை சொல்றோமா? எதுல secondary sex organ? Primary sex organ ovary. Ovary தான் produces egg. Ovary produces what? Egg. Secondary sex organs na other than ovary. இப்ப பாப்போம். Uterus. Baby எங்க வளரும்? Uterus ஒரு triangle shapeல இருக்கிற இந்த ஒரு 3-dimensional hall மாதிரி இருக்கும் uterus. So இந்த 3-dimensional hallல வந்து எப்படி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபீமேலோட யூட்ரஸும் அப்படிதான் இருக்கும். ஸோ இதுல எங்க வேணா பேபி அட்டாச் ஆகி என்ன ஆகலாம் வளரலாம். ஸோ அது வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன். யூட்ரஸா இருக்கட்டும், ஃபலோப்பியன் டியூப்ஸா இருக்கட்டும், சர்விக்ஸ், வெஜைனா இதெல்லாமே என்னது செகண்டரி செக்ஸ் ஆர்கன். பிளஸ் சம் கிளான்ஸ். என்னென்ன கிளான்ஸ் வந்து செக்ரீஷன்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே என்னது செகண்டரி செக்ஸ் ஆர்கன். Simply என்ன சொல்லலாம், which do not produce gametes. Secondary sex organs are those which do not produce what? Gametes. Okay. Accessory sex characters அப்படின்றது after puberty. After puberty. So after puberty, a characteral change occurs in female and male. ரெண்டு பேர்த்துலயுமே வந்து characteral changes இருக்கும். ரெண்டு பேர்த்துக்குமே காமனா நடக்கிற கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். வெரி குட். என்னது? ஹேர் பேட்டர்ன் வந்து பாடியில சேஞ்ச் ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அண்டர் ஆர்ம்ஸ், ஜெனிட்டல் ஏரியாஸ், பாடிஸ்ல எங்கெல்லாம் வந்து ஹேர் வந்து டெவலப் ஆகிறது வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டி இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஓகே, ஹேர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் breast enlargement. வாய்ஸ் சேஞ்சிங் பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸுக்கு கிடையாது. ஓகேவா? வாய்ஸ் வந்து யாருக்கு மட்டும் தான் வாய்ஸ் பாக்ஸ் பிரேக் ஆகும்? பாய்ஸுக்கு தான் பிரேக் ஆகும். பாய்ஸுக்கு தான் ஷோல்டர் என்லார்ஜ் ஆகும். அதுக்கு பதிலாக கேர்ள்ஸ்க்கு என்ன ஆகும்? பெல்விக் கிரிடில். பெல்விக் கிரிடில் வந்து என்லார்ஜ் ஆகும். ஓகே, இப்போ மேல்ல வந்து இந்த கேரக்டர் எல்லாம் ஒரு ஹார்மோன்னால வருதுன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இப்போ ஃபீமேல்ல வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் எந்த ஹார்மோன் காரணமா இருக்கும்? மேல்ல வந்து டெஸ்டோஸ்டிரோன். மேல்ல எந்த ஹார்மோன்மா? எஸ்ட்ரோஜன். ஓகேவா? என்ன ஹார்மோன்? எஸ்ட்ரோஜன். அப்போ நம்ம நிறைய ஹார்மோன் படிச்சோமே மேம். மற்ற ஹார்மோன்ல இல்ல ப்ரஜெஸ்ட்ரோன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரஜெஸ்ட்ரோன் வந்து வெரி குட் பிரெக்னன்சி ஹார்மோன். ப்ரஜெஸ்ட்ரோன் என்ன ஹார்மோன்? பிரெக்னன்சி ஹார்மோன். ஒன்லி வென் த விமென் கோஸ் ஃபார் பிரெக்னன்சி கண்டிஷன், அப்போ வந்து அவங்க பாடியை பிரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ற ஹார்மோன் என்னது? ப்ரஜெஸ்ட்ரோன். இன்னொரு ஹார்மோன் கூட இருக்கு, ரிலாக்சின். ரிலாக்சின் வந்து டியூரிங் பார்ச்சுரேஷன், குழந்தை பிறக்கிறப்ப அம்மாக்கு ஹெல்ப் பண்ற ஹார்மோன் என்னது? ரிலாக்சின். ஓகேவா? ஸோ அப்போ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டருக்கு காரணமா இருக்கிற ஹார்மோன் என்ன? எஸ்ட்ரோஜன். ஓகே, ஈஸ்ட்ரோஜனை யார் ப்ரொடியூஸ் பண்றா? From where estrogen is secreted? This can be a question. This is already previous year NEET question. From where estrogen is secreted? Follicles. Follicles எங்க இருந்து செக்ரேட் ஆகும்? Follicles. இப்போ டவுட் வருது மேம், follicleனா என்ன? What is follicle? Estrogen are secreted from where? Follicles. Okay, folliclesனா என்ன மேம்? டவுட் இருக்கா இல்லையா? Yes. Folliclesனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, see, you consider egg like a baby. Egg. ஓகேவா? egg வந்து it's like a baby, newborn baby. newborn babyயை சுத்தி என்ன இருக்கும்? ஒரு பேபி ஸ்ப்ரெட் போடுறோம் இல்லையா? ஒரு சின்ன பெட்ஷீட்ல வந்து சின்ன இந்த டவல்ல வந்து பேபியை நம்ம கவர் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து இந்த எக்கை வந்து கவர் பண்ணி ஒரு லேயர் இருக்கும். This layer is called follicle. This layer is called follicle. இந்த ஃபாலிக்கலுக்கு தான் நம்ம நிறைய பேர் வைப்போம். பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷியரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் ஆல்பிகன், இந்த மாதிரி நிறைய பேர் வைக்கிறது வந்து அந்த பேபியை சுத்தி இருக்கிற அந்த பேபி ஸ்ப்ரெட் தான், அந்த டவல் மாதிரி. ஓகேவா? ஒரு பேபியை நம்ம டவல்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? உள்ள இருக்கிற பேபி வந்து எக், அதை சுத்தி இருக்கிற டவல் தான் என்னது? ஃபாலிக்கல். இப்போ இந்த ஃபாலிக்கல் தான் என்ன ரிலீஸ் பண்ணுது? ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா? சோ மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டா கரெக்ட்டா மேட்ச் பண்ணலாம். ஈஸ்ட்ரோஜன் த ஹார்மோன் ரிலீஸ்ட் பை ஃபாலிக்கல். ஓகே, இந்த ஹார்மோன் வந்து பிளட்ல ரிலீஸ் ஆகுமா இல்ல டக்ட்ல ரிலீஸ் ஆகுமா? ஹார்மோன்ஸ் ஆல்வேஸ் ரிலீஸ்ட் இன் blood. Hormones always released in blood. ஓகேவா? enzymes na duct. இந்த ஹார்மோன்ஸ் எங்க மிக்ஸ் ஆகும்? estrogen will be mixed in blood supply. Estrogen will be mixed where? In the blood of the female body. Testosterone will be mixed in the blood of the male body. Clear? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? Okay, right.
ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் தான் எல்லாருக்கும் வரும். செக்ஷுவல் டைமார்பிசம்னா என்னன்னா, சி டைனா 2, மார்பிசம்னா நேத்தா பார்த்தோம். மார்ஃபோனா என்ன? வெளில பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அவுட்டர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? மார்ஃப் அப்படின்னா என்னது? மார்ஃபாலஜி அப்படின்னா டு ஸ்டடி அபவுட் அவுட்டர் ஸ்ட்ரக்சர். இப்போ ஹியூமன் பீங்ஸ்ல ஒரு மேல் ஒரு ஃபீமேலை நிக்க வைக்கிறீங்க, ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்களா? கிடையாது. சி யூ டேக் க்ரோ, சில அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல மேல் ஃபீமேல் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணலாம்? செக்ஷுவல் டைமார்பிசம். ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. 2 types of character expressed in human beings. ஃபீமேல் வேற மாதிரி இருப்பாங்க டோட்டலா, மேல் வந்து வேற மாதிரி இருக்கும். That is called sexual dimorphism. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ்க்கு உங்களால இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எர்த்வார்ம் எடுத்துக்கோங்க, மேல் எது ஃபீமேல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எல்லா அனிமல்ஸையும் அவ்வளோ ஈஸியா ஸ்பாட் பண்ண முடியாது, இது மேல் இது ஃபீமேல் சொல்லிட்டு. இப்போ கவ் எடுத்தீங்கன்னா ஸ்பாட் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், மேமரி கிளாண்ட் இருக்கும். புல்லாக்னா வந்து வேற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி செக்ஷுவல் டைமார்பிசம்னு ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, சி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு கரெக்ட் ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா யூட்ரஸ். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? யூட்ரஸ். ஓகே, யூட்ரஸ் இஸ் த பிளேஸ் வேர் பேபி டெவலப்ஸ். ஓகேவா? யூட்ரஸ் அப்படின்ற பிளேஸ்ல தான் பேபி வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் த பிளேஸ் வேர் இட் இஸ் த ரூம் ஃபார் பேபி க்ரோத். ஓகே, பேபிக்கு அந்த 10 months அலோகேட் பண்ற பிளேஸ் தான் என்னது? யூட்ரஸ். ஓகே, யூட்ரஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஆப்டமன். ஓகே, இந்த சைட் ஆஃப் த ஆப்டமன். ஓகே, வி ஷேப்ல இந்த மாதிரி நம்ம காலுக்கு கீழே வருது இல்லையா, ஆப்டமன் சொல்றது வயிற்று கீழே. ஸோ இந்த ஆப்டமன்ல தான் யூட்ரஸ் வந்து என்ன இருக்கும்? பிரசன்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் ரீஜன் இஸ் கால்ட் வாட்? யூட்ரஸ். ஓகே, இப்போ இந்த யூட்ரஸ்க்கு 3 லைனிங் இருக்கும். இப்போ இந்த வெளியில இருக்கிற இந்த ஒயிட் லைனிங் பேரு பெரிமெட்ரியம். இது பேர் என்ன? பெரிமெட்ரியம். மிடில்ல சென்டர்ல ஒரு லைன் இருக்கும். பெரிமெட்ரியத்துக்கு அடுத்த லேயர். இப்போ பெரிமெட்ரியத்தை டியோ பண்ணா அடுத்த உள்ள ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் மயோமெட்ரியம். அது பேர் என்னமா? மயோமெட்ரியம். இது ரெண்டுமே ஸ்டாண்டர்டான லேயர். ஸ்டாண்டர்ட்னா அது அங்கேயே தான் இருக்கும். பர்மனன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே என்னது? பர்மனன்டான லேயர், அப்படியே ஃபிக்ஸ்டு அங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற லேயர் வந்து இட் இஸ் a non-permanent layer. That means temporarily formed and ruptured. This is called, very good, endometrium. This is called what? Endometrium. Endometrium. Formed and destroyed every month of the menstrual cycle. ஓகேவா? எண்டோமெட்ரியம் வந்து எவ்ரி மந்த் ஃபார்ம் ஆகும். எவ்ரி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்போ இது என்ன ஆயிடும்? ரப்சர் ஆகி வெளியே போயிடும். ஓகேவா? ஒருவேளை பேபி இருந்ததுன்னா, ஒருவேளை அந்த பர்டிகுலர் கேர்ள் வந்து பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா, திஸ் எண்டோமெட்ரியம் will act as a bed for the baby. Okay, this endometrium is nothing but it's a soft cushion bed, soft bed of baby. What happens if there is no baby, no pregnancy? அவ்வளவுதான். No pregnancy na, no pregnancy, this endometrium will be released out as menstrual bleeding. This is how every 28 days menstrual cycle occurs. Okay, every 28 days once in the layer form ஆகும், rupture ஆகும், இந்த layer form ஆகும், rupture ஆகும். அப்ப எப்ப மேம் இந்த layer rupture ஆகாது? இந்த layer எதுக்காக ஃபார்ம் ஆகுது? யூஸ்லெஸ்ஸா every month ஃபார்ம் ஆகுது, rupture ஆகுது அப்படின்னா, only when the baby is there, only that time endometrium will sustain there. Okay, for example, இப்போ வந்து ஒரு 10 months baby வளரணும், அந்த 10 monthsக்கு அந்த endometrium அங்கேயே தான் இருக்கும். கிளியரா? ஒரே ஒரு endometrium தான். ஓகேவா? ஒரு எண்டோமெட்ரியம் ஃபார்ம் ஆகுது, ஃபர்டிலைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேரண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ 2 பசங்க அப்படின்னா, அவங்க லைஃப் டைம்லேயே வந்து அந்த 20 months தான் அந்த ஒரு எண்டோமெட்ரியம் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ 10 months ஒரு பேபிக்கு, இன்னொரு 10 months இன்னொரு பேபிக்கு அப்படின்னா, மற்ற எல்லா மந்த்துமே அவங்க எண்டோமெட்ரியம் என்ன ஆகிட்டே இருக்கும், அவங்க பாடியை விட்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்லி 2 times, தட் மீன்ஸ் ஒன்லி 20 months 2 எண்டோமெட்ரியம் வந்து என்ன இருக்கு, ஸ்டே ஆயிருக்கு. பிகாஸ் தட் வில் ஆக்ட் அஸ் அ பெட் ஃபார் டெவலப்பிங் பேபி. ஓகே, so this is uterus. இப்போ இந்த யூட்ரஸோட கீழே இருக்கிற லைனிங்கை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா
cervix இதுக்கு பேர் என்ன இந்த green கலர்ல இருக்கிறதுக்கு பேர் என்னமா cervix it will be covered with mucus mucus அப்படினா என்ன சொன்னா ஒரு வளவளப்பான substance cervix ஓகேவா cervix will be covered with the mucus இப்ப cervix க்கு ரெண்டு ஓபனிங் இருக்கு this is this one and this one this is உள்ள இருக்குறதுனால அதுக்கு பேர் internal orifice orifice na opening orifice na enadhu opening வெல்ல இருக்குறதுனால இதுக்கு பேர் very good external orifice internal orifice and external orifice so இது fulla வந்து it is filled with what it is filled with mucus it is filled with mucus it is filled with mucus cervix will be filled with mucus cervix is present இது क्वेश्चनல NEET क्वेश्चनல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டயகிராம் கொடுத்துட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற V shaped organ uterus அதுக்கு அப்புறம் இருக்குது cervix கம்ப்ளீட் பண்ணியாச்சா இதுல ஏதாவது டவுட் இருக்கா நான் எழுதுனது ஏதாவது புரியலையா இல்ல ரிவிஷன் பண்ணது வரைக்கும் Okay, எழுதி முடிச்சாச்சா okay listen see from the uterus what continues cervix இப்ப cervix ஓட extension from the cervix a region called vagina this portion is called vagina it has two functions okay a vagina is coated with important but you just write vagina is coated with non-keratinized it's coated with non-keratinized அப்படினா keratin இல்லாத non-keratinized stratified epithelium அங்க என்ன மாதிரியான டிஷ்யூ present ஆயிருக்கும் அப்படினா stratified epithelium non-keratinized stratified epithelium okay அவ்ளோ இம்பார்ட்டன்ட் இல்ல பட் இதோட டிஷ்யூல மேட்ச் பண்ண சொன்னாங்கன்னா நான் keratinized tissue is present in the openings அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க non keratinized okay now the function of vagina is having two functions one is first function is it act as the entry point of sperm it act as the entry point of sperm entry point of sperm இப்போ இத பார்த்துட்டு சொல்லுங்களேன் sperm has to travel towards the gravity or against the gravity in female body against the gravity இல்லையா இப்போ sperm இப்படி தான் என்டர் ஆகும் அப்படின்னா
The sperm has to travel what? Against the gravity. That is why அதனால தான் millions of sperms are released from single ejaculation. ஓகேவா? ஸ்பெர்முக்கு வந்து என்ன ஒரு கண்டிஷன் இருக்குன்னா it has to work hard a lot. ஸோ அப்படிங்கும்போது வெறும் ஒரு எக்ல வந்து ஒன் மியோசிஸ் கிவ் ரிசல்ட்ஸ் இன் ஃபீமேலில் வந்து ஒரு மியோசிஸ் நடந்ததுன்னா ஒரே ஒரு எக் தான் ஃபார்ம் ஆகும். அதுவே மேலில் ஒரு மியோசிஸ் நடந்ததுன்னா 4 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். இன் ஜென்ரல் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஹியூஜ் இன் கவுண்ட். எக்ஸ் ஆர் வெரி ரேர். எக்ஸ் வந்து ரொம்ப லெஸ், ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ். ஏன் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் ஆர் அண்டர் த கம்பல்ஷன், தே ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு ரீச் த எக். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து ஹியர் நோ எக், ஹியர் நோ எக், ஹியர் நோ எக். வில் ஸ்டடி லேட்டர் எங்க எக் பிரசண்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெஜைனா ஆக்ட் ஆஸ் அ என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ஸ்பெர்ம். ஸோ இது வந்து இங்க இருக்கு. This one. Second point, it acts as a birth canal. Birth canal அப்படின்னா baby will born through this opening. Okay, baby, fully formed baby will come out through the vagina. Okay, so it acts as a birth canal. அப்படின்னா the baby will come out through this opening called vagina. Okay. Next, from here. The tube which comes, இந்த மாதிரி ஒரு டியூப் வருது இல்லமா, யூட்ரஸ்ல இருந்து அட்டாச் ஆகி வருது இல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? யூட்ரஸ். இப்போ இந்த டியூபுக்கு பேரு fallopian tube. இந்த டியூபுக்கு பேர் என்ன? fallopian tube. இன்னொரு பேர் என்ன fallopian டியூபுக்கு? oviduct. பேர் என்ன? oviduct. ஏன் அந்த பேரு? பிகாஸ் எக் வந்து இதுல டிராவல் ஆகுது இல்லையா, அதனால இதுக்கு பேர் என்ன? oviduct. See, இன்னும் வரைக்கும் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கல, ஓவரி பார்க்கல. என்னென்ன பார்த்திருக்கோம்? யூட்ரஸ் பார்த்திருக்கோம், சர்விக்ஸ், வெஜைனா, அதுக்கப்புறம் இப்ப பாக்குறது என்னது? fallopian tube. ஓகே, ஏன்னா ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பார்ட்ஸ் மார்க்கிங்ல கேட்பாங்க, எது ஓவரி, எது யூட்ரஸ், எது வந்து fallopian tube. ஓகே, see, listen, this is already a previous year question. The part which is closer to the ovary அப்படின்னா here the ovary will be present. அட்டாச் ஆயிருக்காது, they are not attached. இது ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்காது. fallopian tubeம் ஓவரியும் என்ன இருக்காது? அட்டாச் ஆயிருக்கு. பட் that's what, ovary will be attached to the uterus. ovary எதோட அட்டாச் ஆயிருக்கும்? uterus, through ovarian ligament. இதுக்கு பேர் என்ன? ovarian ligament. ovarian ligament. ovarian ligament மூலமா ஓவரி வந்து எதோட அட்டாச் ஆயிருக்கு? யூட்ரஸோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த ஓவரி பாடியோடையும் அட்டாச் ஆயிருக்கு. பாடியோடனா இப்போ இதுதான் நம்மளோட ஸ்கின், ஃபீமேலோட ஸ்கின் அப்படின்னா அவங்களோட அப்டமன்ல மசில், it is attached to the abdomen through a special structure, very very important. It is called mesovarium. Mesovarium. Mesovarium attaches, இது ஒரு structure, it attaches ovary to abdomen or abdominal wall. புரிஞ்சுதா? அப்போ ஓவரி வந்து அப்டமனோடையும் அட்டாச் ஆயிருக்கு, யூட்ரஸோடையும் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ எக் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? This is the place where eggs are present. So in the ovary, what is present? Eggs present. Okay, inside the ovary enna present ஆயிருக்கும்? Eggs. Okay, neat question என்ன அப்படின்னா, the part which is closer to the ovary, the part which is closer to the ovary is called, இப்போ இந்த finger மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ஷனுக்கு பேரு fimbriae. இதுக்கு பேர் என்ன? fimbriae. இப்போ இப்படி இதுதான் வந்து ஓவரின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஓவரி அப்படின்னா இந்த ஓவரி மேல இப்படி இருக்கு, இப்படி அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த ஃபிங்கர் மாதிரி இருக்கு, இதுல அப்படியே இப்படி சக் பண்ணி எடுத்துரும் எக். ஓகேவா? இப்படி இருக்கிறதுக்கு பேர் ஃபிம்ப்ரியே. இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? ஃபிம்ப்ரியே. பட் இந்த கையோட சேர்த்து இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் இதுக்கு பேரு இன்ஃபண்டிபுலம். பேர் என்ன? இன்ஃபண்டிபுலம். வெறும் ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் பேரு ஃபிம்ப்ரியே. பட் இங்க இருந்து கட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? Infundibulum. From here to here it is called
infundi. So this is the previous year question, NEET question. Option la வந்து NEET question la option la fimbria இருந்தா fimbria select பண்ணுங்க. Fimbria இல்லனா என்ன select பண்ணும்? Infundibulum. Fimbria na என்னன்னு கேட்டாங்கன்னா finger like projections. Finger like projections. And this bending is called ampulla. Bending is called what? Ampulla. Ampulla is very, very important because ampulla is the site for fertilization. Fertilization. எந்த இடத்துல fertilize ஆகும்? எக்கும் ஸ்பெர்மும் எங்க மீட் ஆகும், எங்க fertilize ஆகும் அப்படின்னா ampulla. Ampulla is the site for fertilization. இப்போ நம்ம இங்க 3 லேயர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்கும். இந்த பக்கமும் என்ன இருக்கும்? பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். மேலேயும் என்ன இருக்கும்? பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஓவரி. இப்போ இந்த ஒரே ஒரு இந்த குட்டி ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு எழுதிக்கோங்க. the length of the ovary எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8 centimeter long. 8 centimeter long. 5 centimeter to 8 centimeter long. Okay, next we'll see the ovary structure. This is internal structure of ovary. This diagram is what? Internal structure of ovary. Internal structure of ovary. Okay, நான் என்ன சொன்னேன், எந்த ஆர்கன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு என்னென்ன இருக்கும்? எந்த ஒரு ஆர்கன் எடுத்தாலும் watermelon example சொன்னேன். Cortex and medulla. Cortex na outermost portion, medulla na innermost portion. Okay, so if you take here also we have cortex and medulla. So this portion is called cortex and this one is what? Medulla. So ஓவரிக்கு கார்டெக்ஸ் இருக்கும், மெடுலா இருக்கும். இப்போ இந்த எக் மென்சுரல் சைக்கிள் எவ்ரி மந்த் நடக்கிறதுல எங்க ஃபார்ம் ஆகும்னா மெடுலா. எங்க நடக்கும்? Medulla. All the important functions of a ovary takes place in medulla. Okay. See, at the time of puberty, female will have 80,000 eggs. At the time of puberty. Okay. See, these eggs are present in the form of primary oocyte. எப்படி இருக்கும்? Primary oocyte. Eggs தான் நீங்க என்ன நேம் சொல்றீங்க? Primary oocyte. So at the time of puberty, 80,000 eggs are present at which form? Primary oocyte. Okay. So what happens after puberty? So after puberty, now this egg will start to develop. இதுல இருந்து நம்ம ஒரு egg எடுத்துக்கிறோம். This egg will start to develop the அத சுத்தி ஒரு பெட் ஸ்ப்ரெட் மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஒரு லேயர். This is called what?
follicular layer. Now what will happen? This will start to grow. After puberty, இந்த primary oocyte சுத்தி இருக்கிற follicles வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? வளர ஆரம்பிக்கும். ரப்சர் ஆகாது, வளர ஆரம்பிக்கும். So follicles வளர வளர நிறைய follicles இருக்க என்ன ஹார்மோன் நிறைய சென்சைஸ் ஆகும்? Follicle என்ன ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும்? Estrogen. So that's why after puberty girls bodyல என்ன ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கும்னா estrogen. என்ன ஹார்மோன் அதிகமா இருக்கும்? Estrogen. Okay, now this also see the mature follicle. இப்போ இந்த follicle வந்து வளர்ந்துட்டே போகுமா மேம், இல்லை இதுக்கு ஒரு மேக்ஸிமம் சைஸ்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதானே. நம்ம எல்லாம் வளர்றோம், வளர்ந்துட்டே போவீங்களா? இல்லை உங்க எல்லாருக்கும் ஒரு மேக்ஸிமம் ஹைட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபாலிக்கிளுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? வெரி குட், கிராஃபியன் ஃபாலிக்கிள். அதுக்கு பேர் என்னமா? கிராஃபியன் ஃபாலிக்கிள். ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் தான் இந்த ஃபாலிக்கிளோட வளர்ச்சி. எக் வந்து அப்படியே தான் இருக்கு. பிரைமரி ஊசைட் வந்து இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிளா வரும்போது என்னவா மாறி இருக்கும்னா செகண்டரி ஊசைட். என்னவா மாறி இருக்கும்? செகண்டரி ஊசைட், which means primary oocyte இருந்து secondary oocyte எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா it completes meiosis 1. எதை கம்ப்ளீட் பண்ணிருக்கும்? meiosis 1. so meiosis 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு இது என்ன பண்ணும்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ல இருந்து ரப்சர் ஆயிட்டு this egg will be released out. இது என்ன ஆகும்? அப்படியே வெளில வரும். secondary oocyte என்ன ஆகும்? it will be released out. secondary oocyte. meiosis 1 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கும், meiosis 2 கம்ப்ளீட் பண்ணிருக்காது. ஓகேவா? it has completed only what? meiosis 1, but it has entered meiosis 2. meiosis 2 ல it will be arrested at the metaphase stage. meiosis 2 ல arrest ஆயிடுச்சு. meiosis 2 ல at metaphase stage it got arrested. அப்படின்னா meiosis 2 கம்ப்ளீட்டா இருக்காது, இன்கம்ப்ளீட் meiosis 2. அந்த எக்ல எப்படி இருக்கும்? meiosis 1 முடிஞ்சிருச்சு, meiosis 2 வந்து மெட்டாஃபேஸ்ல போய் ஸ்டாப் ஆகி நிக்குது, பாஸ் ஆகி நிக்குது. ஓகேவா? செகண்டரி ஊசைட் எங்க போய் ஸ்டாப் ஆகி நிக்குது? மெட்டாஃபேஸ்ல ஸ்டாப் ஆகி நிக்குது. ஏன் ஸ்டாப் ஆகி நிக்குதுன்னா நெக்ஸ்ட் ஃபேஸை ப்ரொமோட் பண்ற கீ வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்பெர்ம்ல இருக்கு. ஓகே, only when the sperm comes this meiosis 2 will start. Okay, so if there is no sperm then the egg will be released at which stage? meiosis 2 ல metaphase stage ல என்ன ஆயிடும்? egg வந்து every month will be released. okay, see it is quite unique. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன். மேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூமன் மேல் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா meiosis 1 meiosis 2 முடிஞ்சாதான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவங்க பாடியில நார்மலா meiosis 1 meiosis 2 நடக்க ஆரம்பிச்சிடும் பியூபர்ட்டிக்கு அப்புறம். ஆனா ஒரு ஃபீமேல் பாடியில ஸ்பெர்ம் வந்தா மட்டும்தான் meiosis 2 என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா ஒரு மதருக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்களோ அவங்க பாடியில அத்தனை எக் மட்டும்தான் meiosis 2 என்ன பண்ணிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு சில்ட்ரன் இருக்கு அப்படின்னா இந்த சில்ட்ரன் எதனால ஃபார்ம் ஆயிருக்கும்? meiosis 2 முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது சில்ட்ரனா மாறும். ஓகேவா? meiosis 2 முடிக்கல அப்படின்னா it will be eliminated from the body. ஸோ அப்போ ஒரு அம்மாவோட பாடியில எத்தனை எக் ப்ராப்பரா meiosis முடிக்கும், ப்ராப்பரா meiosis 1 meiosis 2 கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா எத்தனை குழந்தை அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும்? அம்மாவுக்கு வந்து 3 குழந்தை அப்படின்னா 3 எக் மட்டும் தான் அவங்க லைஃப் டைம்ல எதை கம்ப்ளீட் பண்ணிருக்கு? meiosis 2 கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ meiosis 2 will be never completed until the sperm comes. Only when the sperm comes the meiosis 2 will be completed. Okay, so meiosis 1 வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா this process is called ovulation. இதுக்கு பேர் என்ன? ovulation. What is ovulation? Release of egg from the graphian follicle. So graphian follicle விட்டு அந்த egg வெளியே வருது இல்லையா? This process is called what? ovulation. This process is called ovulation. Release of egg. Release of primary oocyte, secondary oocyte.
Secondary oocyte, release of secondary oocyte from GF, Graphian follicle, during 14th day of menstrual cycle. எப்போ 14th day of menstrual cycle. So very very important point வந்து இங்க தான் இருக்கு. Graphian follicle இருந்து எக் ஏன் ரிலீஸ் ஆகுது? அங்கே இருந்திருக்கலாம்ல மேம், செகண்டரி oocyte அங்கே இருந்திருக்கலாம்ல, ஏன் வெளியே வரணும்? ஃபார் ரீப்ரொடக்ஷன். எதுக்காக வெளியே வருது? ரீப்ரொடக்ஷனுக்காக வெளியே வருது. ஸோ அந்த வெளியில வர்ற ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம்? ஓவலேஷன். அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா எவ்ரி 14th டே, எவ்ரி 14th day of menstrual cycle ovulation occurs. So ovulation அப்போ வந்து primary oocyte release ஆகுமா, secondary oocyte release ஆகுமான்னு கேட்டா secondary oocyte will be released. Release ஆன secondary oocyte meiosis 1 complete பண்ணிச்சான்னு கேட்டா yes, meiosis 2 complete ஆயிடுச்சா no. ஓகே, அதுவே क्वेश्चन எப்படி கேக்குறாங்க, ஒரு fertilized egg வந்து meiosis 2 கம்ப்ளீட் பண்ணிருக்குமா, பண்ணிருக்காது, பண்ணிருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்றது வெறும் அந்த பேபி வெளியே போயிடுச்சு, அப்ப பேபி சுத்தி இருக்கிற டவல் தான் என்னது, அந்த ஃபாலிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ பேபியே வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த டவல் மாதிரி இருக்கிற இந்த எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர் என்னவா மாறும் அப்படின்னா கார்பஸ் லூட்டியம். என்னவா மாறும்? கார்பஸ் luteum. The structure is called what? Corpus luteum. இப்போ ரிலீஸ் ஆன எக் இருக்குல்லம்மா, எக் வெளியே போயிடுச்சுல, இந்த எக்குக்கு வந்து ரெண்டு ஃபேட் இருக்கலாம், ரெண்டு தலைவிதி இருக்கலாம். ஒன்று, எக்குக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு. என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த செகண்டரி oocyteக்கு ஒன்று, இட் கேன் மீட் ஸ்பெர்ம், இட் கேன் மீட் ஸ்பெர்ம். செகண்ட் சான்ஸ் என்ன, சப்போஸ் இஃப் இட் மீட் ஸ்பெர்ம் என்ன ஆகும்? pregnancy will occur. என்ன ஆகும்? pregnancy will occur. pregnancy occurs. chance number 1. செகண்டரி oocyte ஓவரியை விட்டு வெளியே போச்சு இல்லையா, அந்த செகண்டரி oocyte எங்க போயிருக்கும்? ஓவரியை விட்டு வெளியே எங்க போயிருக்கும்? ஓவரியை விட்டு எங்க போயிருக்கும்? ஃபிம்ரியே, ஃபிம்ரியிலிருந்து இன்ஃபிண்டிபுலம், ஆம்புலா. இங்க வந்து ஸ்பெர்ம் வந்ததுன்னா என்ன நடக்கும்? fertilization. What will happen? Fertilization. That is why ampulla is called what? Site of fertilization. ஆமா, ஸ்பெர்ம் அது வரைக்கும் வர முடியாது. It can reach up to ampulla. ஓகேவா? So ampulla is called what? Site of fertilization. Okay, chance number 1. Chance number 1 is it can meet the sperm and pregnancy can occur in particular female body. Okay. Chance number 2. No sperm. Chance 2 is what? No sperm. No sperm or no fertilization. What will happen? Pregnancy நடக்குமா நடக்காதா? No pregnancy. Pregnancy will not occur. Okay. But first வந்து என்ன நடந்தாலும் ஓகே, பாடி அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும். அப்படிதானே? எக்ஸாம் எழுத போகும்போது என்ன மைண்ட் செட்ல போறீங்க? என்ன மார்க் வந்தாலும் ஓகே, எழுதிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷனோட போறீங்க இல்லையா? ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே வந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்து பண்றதில்ல. வில் ப்ரிப்பேர் த பெஸ்ட் அண்ட் வாட் எவர் கம்ஸ் வில் அக்செப்ட். அதே மாதிரி தான் நம்ம பாடியும். இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஆர் இஃப் இட் நாட் ஹேப்பன்ஸ், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே, அது ஹேப்பன் ஆகுதோ இல்லையோ, பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அப்படின்றதுக்காக இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபீமேல் பாடியை பிரெக்னன்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணும். அந்த சான்ஸ் நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். ஹவு இட் ப்ரிப்பேர்ஸ் அப்படிங்கறதான் கொஸ்டின். எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா பை ரிலீசிங் அ ஹார்மோன் கால் progesterone. என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும் கார்பஸ் லூட்டியம்? progesterone. Corpus luteum releases a hormone called progesterone. Progesterone is what hormone? Progesterone enna hormone? Very good. Pregnancy hormone. ஒண்ணுதான். ஈஸ்ட்ரோஜன், progesterone. ஓகே. இப்போ progesterone வந்து என்ன ஹார்மோன்? பிரெக்னன்சி ஹார்மோன். இங்க பேர் லிசன் பண்ணி, இங்க இருந்து வந்த ஃபாலிக்கல் எல்லாமே ஒரே ஹார்மோன்
ரிலீஸ் பண்ணுச்சு. என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுச்சு? இந்த ஃபாலிக்கல், இந்த ஃபாலிக்கல், இந்த ஃபாலிக்கல். வெரி குட். என்ன ஹார்மோன்? ஈஸ்ட்ரோஜன். என்ன ஹார்மோன்? ஈஸ்ட்ரோஜன். இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணது ஒரே ஒரு ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன். எப்போ இது வந்து செகண்டரி ஊசைட் வெளியே போயிடுச்சோ, எக் வெளியில போயிடுச்சோ, அது வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கார்பஸ் லூட்டியம் என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது? ப்ரஜெஸ்ட்ரோன். ப்ரஜெஸ்ட்ரோன் இஸ் கன்சிடர்ட் டு பி த பிரெக்னன்சி ஹார்மோன். ஓகே, எப்படி மேம், எப்படி இந்த ஹார்மோன் வந்து பிரெக்னன்சியை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா, see listen, this endometrium will be thickened. இங்க பாரு, கவனி. இந்த எண்டோமெட்ரியம், இப்படி இருக்கிற எண்டோமெட்ரியம் எப்படி ஆகும் அப்படின்னா, லிசன், எப்படி வந்து பிரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியம் வந்து see it will be thick. எண்டோமெட்ரியம் எப்படி ஆரம்பிக்கும்? திக் எண்டோமெட்ரியம். இப்போ எண்டோமெட்ரியம்னா என்ன மேம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் பிளட் வெசல். என்னது? பிளட் வெசல்ஸ். அது ஃபுல்லா என்ன இருக்கும்? பிளட் வெசல்ஸ். எண்டோமெட்ரியம் இஸ் ரிச் இன் பிளட் சப்ளை. எண்டோமெட்ரியம்ல என்ன ஜாஸ்தியா இருக்கும்? பிளட் சப்ளை. தட் இஸ் வை when it is ruptured, lot of blood is released. Okay, so how the progesterone prepares the women for pregnancy? By thickening the endometrium. So என்ன இதெல்லாம்? endometrium thickening. Endometrium thickening. See, this chapter is having very high weightage with respect to NEET. ஹார்மோன்ஸ் இந்த சாப்டர், இந்த ரெண்டு சாப்டருமே இன்டர்லிங்க்டு. ஐதர் நீங்க இங்க படிக்காத எங்க படிக்கணும்? ஹார்மோன்ஸ்ல படிக்கணும். இந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு இல்ல, அது 11th படிப்பீங்க, இது 12th படிக்கிறீங்க. ஸோ எங்க படிச்சாலும் இந்த ஹார்மோன்ஸோட எக்ஸாக்ட் ப்ரொடக்ஷன் சைட்டு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது இல்லைன்னா என்ன ஆகும், அதை படிச்சிட்டிங்கன்னா போதும். யூ கேன் ஈஸிலி ஸ்பாட் ஒன் கொஸ்டின். ஓகே, கிளியரா? ப்ரொஜெஸ்ட்ரோன் இஸ் a pregnancy hormone. It helps in the endometrium thickening. அப்போ ஈஸ்ட்ரோஜனோட ப்ரொடக்ஷன் சைட் என்ன? ஃபாலிக்கல். அதோட ஃபங்க்ஷன் என்ன? செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ். ஓகே, எல்லா மேலுக்கு ஈக்குவல். மேலுக்கு எப்படி டெஸ்டோஸ்டிரோனோ அந்த மாதிரி ஃபீமேலுக்கு என்ன? ஈஸ்ட்ரோஜன். எல்லா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேட் டெபாசிஷன் இன் சீக்ஸ். ஓகே, கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த கண்ணம் சப்பியா இருக்கும், பாய்ஸ்க்கு வந்து ஃபிளாட்டா இருக்கும், பிகாஸ் ஆஃப் த ஈஸ்ட்ரோஜன். அண்ட் தைல வந்து ஃபேட் டெபாசிட் ஆகும், ஹிப் ரீஜியன் க்ரோத் ஆகுது, பிரெஸ்ட் என்லார்ஜ் ஆகுது. இது எல்லாமே எதனால? ஈஸ்ட்ரோஜன்னால. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கார்பஸ் லூட்டியம். சப்போஸ் ஓகே, இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிச்சு, ஒரு வேலை கண்டிஷன் 2 இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருந்ததுன்னா என்ன ஆகும்? 10 monthsக்கு இந்த கார்பஸ் லூட்டியம் அங்கதான் இருக்கும். ஓகே, பிரெக்னன்ட், சப்போஸ் அந்த கேர்ள் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த கார்பஸ் லூட்டியம் அங்கேயே தான் இருக்கும். ஸ்டில் த பேபி பார்ன், பேபி வெளியே வர வரைக்கும் கார்பஸ் லூட்டியம் அங்கிருந்து அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கும், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, சேஃபா இருங்க, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை பிரெக்னென்ட் ஆகலைன்னா, இந்த கண்டிஷன் 2 இருந்ததுன்னா, திஸ் கார்பஸ் லூட்டியம் வில் பி கன்வெர்டட் இன்டு கார்பஸ் அல்பிகன். என்னவா மாறிடும்? கார்பஸ் அல்பிகன். That's it. Cycle will get over. Okay, va? Egg will be destroyed. Egg will be released out. So next cycle will start. Every month like this, each and every time menstrual cycle will keep on moving. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கணுமே, டவுட் இருக்கணுமே. என்னதுமா? ஃபர்ஸ்ட் கார்பஸ் ஆல்பிகன் அப்படியே டீக்ரேட் ஆயிடும். It will be absorbed by the tissue. நம்மளோட செல்ஸே அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். கார்பஸ் ஆல்பிகன். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும். பிரெக்னன்சி ப்ரொஜெஸ்ட்ரோன் எல்லா ஃபீமேல் பாடியிலயும் இருக்கும். ஓகேவா? அது ஒரு வேலை மியாசிஸ் 2 முடிச்சிருச்சுன்னா அது அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிடும். ப்ரொஜெஸ்ட்ரோன் வெளியே போகாது, அங்கேயே இருக்கும். பண்ணலனாலும் இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்கும். இப்போ எல்லா கேர்ள் பாடிலையும் பிஃபோர் பிரெக்னன்சி அவங்களோட பாடியில ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் இருக்கும். ஓகேவா? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபர்ஸ்ட் 14 days அவங்க பாடியில ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். அடுத்த ஒரு 10 நாளுக்கு அவங்க பாடியில என்ன இருக்கும்? ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்கும். அதனாலதான் அடிக்கடி என்ன பண்றது, கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் மென்டல் சேஞ்சஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. ஓகேவா? என்ன தர்ஷினி அப்படி? ஓகே, ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ் இட் இஸ் மோர் கம்பேரிட்டிவ்லி. பாய்ஸ்க்கு வந்து எப்பவுமே அவங்க பாடியில் ஒரு ஹார்மோன் இருக்கும், டெஸ்டோஸ்டிரோன். பட் கேர்ள்ஸ்க்கு வந்து இஃப் யூ டேக் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபர்ஸ்ட் 14 days ஒரு ஹார்மோன் இருக்கும். அதுவுமே ஃபர்ஸ்ட் 14 daysக்கு இருக்காது. இட் வில் பி ஸ்லோலி. See here, you can see the change here. இங்க வந்து ஈஸ்ட்ரோஜன் கம்மியா இருக்கும், ஏன்னா ஃபாலிக்லே குட்டியா தான் இருக்கு. இங்க என்ன ஆகும்? அதிகமாகும், அதிகமாகும், பீக்.
ஓகேவா? ஸோ பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அது ஸ்டாப் ஆயிட்டு என்ன ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸ்லோவா? ப்ரஜெஸ்ட்ரோன். இஃப் தேர் இஸ் நோ பிரெக்னன்சி, ப்ரஜெஸ்ட்ரோன் அப்படியே சடனா என்ன ஆயிடும்? ட்ராப் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும் இல்லையா? ஓகே, ஸோ இங்க வந்து ஓகே, இப்போ லிசன் இங்க நான் எவ்வளோ எக்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்காக 500 எக்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வர மாதிரி கிளம்பி ரெடியாகி வரும். ஒரே ஒரு எக் தான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போகும். ஆனால் எவ்வளோ எக் காம்படிஷனுக்கு வரும்னா 500 எக்ஸ். அப்போ 499 எக்ஸ் என்ன ஆகும்? வேஸ்டட், ரிலீஸ்ட். ஓகே, நோ செலக்ஷன் ரப்சர் ஆயிடும், அவ்வளோதான். பாகோசைட்டோசிஸ். ஆமா, டஸ்ட்பின்ல போட்ட மாதிரி. ஓகே, ஸோ இந்த அவ்வளோதான், பாகோசைட்டோஸ் ஆயிடும், செல்லே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதில் சின்ன விஷயம் தானே, நம்ம பாடிக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி எவ்ரி மந்த் ஒரு 500 எக்ஸ் வந்து வேஸ்ட் ஆச்சுன்னா ஒரு எக்குக்காக, அட் த ஏஜ் ஆஃப் 45 or 50 கேர்ள்ஸ்க்கு வந்து எல்லா எக்ஸும் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஓவரி வில் பி வித்தவுட் எக்ஸ். ஓவரியில் என்ன இருக்காது? எக்ஸே இருக்காது. That stage is called menopause. That is called what? Menopause, where there is no eggs, so no menstrual cycle. Okay, so this menstrual cycle starts at the age of 14, ends by the age of 45 to 50. The reason for menopause is what? What is the reason for menopause? No eggs. Pass button. Pass na enna? Stop. Pass na enna ma? Stop. Stopping of menstrual cycle is called what? Menopause. It occurs at the age of 45 to 50 age. அப்போ லாஜிக்கலா அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதான் 80,000 எக்ஸ் இருக்குல்ல, ஸோ ஒன் எக்னு போட்டா கூட அவங்க லைஃப் டைம் வரலாம். பட் ஏன் அந்த மாதிரி வரல அப்படின்னா, there is a interview process அப்படின்னு சொன்னாங்க, that is called atresia. அது பேர் என்ன? atresia. 80,000 எக்ஸ். 80,000ல 500 போச்சுன்னா எவ்வளோ? 80,000ல இப்போ ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டின்னு வச்சுக்கோ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டிக்கு 500 பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போ 80,000 minus 500 எவ்வளோ? 79,500. அப்போ நெக்ஸ்ட் மந்த் 500 போ. அதே மாதிரி பேலன்ஸ் 79,500 இருக்கும். அதனால தான் 45-50 இயர்ஸ் வரைக்கும் என்ன அப்போ 79,000 தான் இருக்கும். திரும்ப 78,500 ஜீரோ எவ்ரி மந்த் ஒன்ஸ். ஓகே, இந்த செலக்ஷன் வந்து அட்ரிஷியான்றது எவ்ரி மந்த் ஒன்ஸ். அட்ரிஷியா அப்படின்றது லைஃப் லாங். பாய்ஸ்க்கு வந்து லைஃப் லாங் அவங்க வந்து ஃபர்டைல். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டெம் செல் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்டெம் செல்னா ஒரு செல் வந்து கண்டினியூஸா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம், ஸ்பெர்மியோஜெனிசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் ரெண்டும் புரியும். ஊஜெனிசிஸ்க்கும் ஸ்பெர்மியோ ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஸ்டெம் செல்ஸ், தே ஹேவ் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா தே கீப் ஆன் டிவைடிங். நோ ஸ்டெம் செல்ஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு. இது வந்து ஃபீட்டல் லைஃப்ல இருக்கும்போதே ஃபிக்ஸ்டு. அம்மாவோட வயிற்றுல நீங்க குழந்தையா இருக்கும்போதே உங்களுக்கு ஃபிக்ஸ்டு, இவ்வளோ எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 1,02,000 எக்ஸ், 60 lakh எக்ஸ், அவ்வளோதான். அதான் ஃபிக்ஸ்டு கவுண்ட். ஓகேவா? See, from the birth உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, birth to puberty வந்து 60,000 to 80,000 எக்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ஒரு குழந்தை பறக்கும் போது வந்து 2 மில்லியன் இருக்கும். 2 மில்லியன் அவ்வளோ 20 lakhs. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆகிட்டே வரும். அட்ரிஷியா அப்படியே டெத் ஆகிட்டே வரும். அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி 80,000 சொன்னேன், ஆனால் அட் த டைம் ஆஃப் பர்த் வந்து 20 lakh இருக்கும். அப்பயும் ரப்சர் ஆகிட்டே வரும். செல்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரப்சர் ஆகிட்டே வரும். எப்படின்னா செல் டெத், செல்லே வந்து என்கல்ஃப் பண்ணிடும். என்கல்ஃப் விழுங்குறது. கிளியரா? So this menstrual cycle is not going to take place till the life end. Life end வரைக்கும் நடக்காது. Only when how many number of eggs is there, only that much menstrual cycle is going to takes place. Okay. So இதுல இருந்து என்னென்ன questions, possible questions வரலாம்னா, match the hormones. Estrogen produced by progesterone produced by
relaxin. இந்த relaxin ஒரு ஹார்மோன் மட்டும் தனியா எழுதிக்கோங்க. ovary. Okay, now if you take these two hormones, இதுவும் ஓவரியில தான் ப்ரொடியூஸ் ஆகுது, இதுவும் ஓவரியில தான் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் எக்ஸாக்டா எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ஃபாலிகல்ஸ், எல்லா ஃபாலிக்கலுமே. இது இது கார்பஸ் ஆல்பிகனா வரும். ஸோ ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் என்ன? கார்பஸ் இதோட ப்ரொஜெஸ்ட்ரானோட ஃபங்க்ஷன் என்ன? இது செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ், இது வந்து பிரெக்னன்சி. பிரெக்னன்சி இது வந்து அட் த டைம் ஆஃப் பேபி பர்த், பார்ச்சுரேஷன். Okay, so ovary produces 3 hormones. 1, 2, 3. Ovary produces how many hormones? 3 hormones. Okay, next ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கலாம். ஓப்பனிங். அட்ரீஷியானா என்ன? இன்டர்வியூ. செலெக்ஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ். இன்னும் அதில் வந்து மேம் இப்போ ஒரு இன்டர்வியூ போனால் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. இப்படி இருந்தால் நீ உள்ளவா, இப்படி இல்லைன்னா வெளியே போகணும். அந்த மாதிரி எக்குக்கு ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா? எதை வச்சு அது இன்டர்வியூவில் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இருக்கு. தீகா இன்டர்னா, தீகா எக்ஸ்டர்னா. தீகாவை யார் ஃபார்ம்? தீகா, THECA, தீகா. இந்த லேயர் இதை சுற்றி, ஃபாலிகுலர் சுற்றி இருக்கிற வெளியில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் தீகா. இந்த தீகாவை யாருனால வந்து சீக்கிரமாக ஃபார்ம் பண்ண முடியுமோ அவங்களாம் உள்ளவாங்க. தீகாவை ஃபார்ம் பண்ண முடியலன்னா வெளியே. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செலெக்ஷன் கிரைட்டீரியா. எதை வச்சு நம்ம எக்ஸ் வந்து 499 எக்ஸ் ரிஜெக்ட் ஆகுது, ஒரு எக் மட்டும் செலக்ட் ஆகுதுன்னா த எக் விச் இஸ் ஹைலி பொட்டன்ஷியல் டு மேக் தீகா லேயர். ஓகே, தீகா அப்படின்றது ஒன்று அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எக். தீகா இன்டர்னா அண்ட் தீகா எக்ஸ்டர்னா. கிராஃபியன் ஃபாலிகுலர் இருக்கும். தீகா இன்டர்னா அண்ட் தீகா எக்ஸ்டர்னா. தீகா இன்டர்னா, தீகா எக்ஸ்டர்னான்றது ஒன்றும் இல்லை, கிராஃபியன் ஃபாலிகுலோட அவுட்டர் லேயர். ஒருவேளை கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா கிராஃபியன் ஃபாலிகல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க் பண்ண சொன்னாங்கன்னா கிராஃபியன் ஃபாலிகுலோட அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற லேயர் தான் என்னதுமா? தீகா லேயர். ஓகேவா? தீகா எக்ஸ்டர்னா வெளியே இருக்கும், தீகா இன்டர்னா உள்ள இருக்கும். தீகா லேயர் வரையணும்னா வரைஞ்சிடலாம். இது கிராஃபியன் ஃபாலிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தீகா எக்ஸ்டர்னா. இது என்னதுமா? தீகா எக்ஸ்டர்னா. இது என்னதுடா? தீகா இன்டர்னா. இது வந்து ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கலோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். கிராஃபியன் ஃபாலிக்கல் இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து
செகண்டரி oocyte. அது என்னன்னு சொல்லலாம்? செகண்டரி oocyte. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து cumulus oophorus. என்ன பண்றது? இருந்திருக்குது. cumulus oophorus. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின். கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து கொடுத்து பார்ட்ஸ் மார்க்கிங்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏபிசின்னு கொடுத்து கேட்கலாம். ஏன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ரக்சர். கிராஃபியன் ஃபாலிக்கல். ஆமா, கிராஃபியன் ஃபாலிக்கல், தீகா இன்டர்னா, தீகா எக்ஸ்டர்னா, செகண்டரி oocyte, cumulus oophorus. எது ஒன்றும் பண்ணாது, எல்லாமே செகண்டரி oocyte வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அதை சுற்றி இருக்கிற ஒரு லேயர், நியூட்ரிட்டிவ் லேயர், ஹார்மோன் ரிலீசிங். ஃபாலிக்கல் எல்லாமே என்ன பண்ணும்? ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ஸ்பேஸ்க்கு பேர் ஆண்ட்ரம். அதுல வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில்லா இருக்கும், லிக்விட் ஃபில்டு கேவிட்டி. லிக்விட் ஃபில்டு கேவிட்டி 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து வரும். அவ்வளவுதானா? இல்ல, சில சாப்டர்லாம் 0 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர். 45 from ஜுவாலஜி, 45 from botany. ஓகே, ஆண்ட்ரம் வந்து என்னது? லிக்விட் ஃபில்டு கேவிட்டி. ஆண்ட்ரம் என்ன? லிக்விட் ஃபில்டு கேவிட்டி. ஆண்ட்ரம் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஆண்ட்ரம் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல். ஆண்ட்ரம் சும்மா ஜஸ்ட் அப்படியே மைண்ட்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப நீங்க இதை ரிவிஷன் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து அப்படியே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீட்ல பார்க்கும்போது அப்படியே ஞாபகம் வரணும். ஓகே, அது பச்சை கலர்ல வரைஞ்சாங்க, அது பக்கத்தில் ஒரு கேப் இருந்தது, அதை தான் ஆண்ட்ரம்னு சொன்னாங்க. ஆண்ட்ரம்னா ஆண்ட்ரம் வந்து லிக்விட் ஃபில்டு கேவிட்டி. ஓகே, ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஓவலேஷன் அப்போ வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்து செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகும் டியூரிங் ஓவலேஷன்? எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகும் டியூரிங் ஓவலேஷன்? வெரி குட், கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓகே, progesterone hormone is released from which structure? Corpus luteum. Relaxin வந்து ovary. Relaxin is released only during the time of parturition. Okay, next வந்து நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர் வந்து opening. It is called vulva. அல்வா இல்ல, உல்வா. ஓகேவா? vestibule. The space is called vestibule. இந்த ஸ்பேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெஸ்டிபியூல். வெஸ்டிபியூல் அப்படின்றது எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை நம்ம வெஸ்டிபியூல்னு சொல்லலாம். வந்து இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மவுத் எடுத்துக்கோங்களேன். பல்லுக்கு முன்னாடி இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் வெஸ்டிபியூல்னா என்னன்னு. பல்லுக்கு முன்னாடி லிப்ஸுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கா? லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள பல்லுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கா? அதை நம்ம வெஸ்டிபியூல்னு சொல்லுவோம். ஸ்பேஸுக்கு பேர் என்ன? Vestibule. So here also a vestibule is a space where two things are located. So upper half is one opening called urethra for urine excretion. என்ன present ஆயிருக்கும்? urethra. கீழே வந்து for reproduction, vagina. Vagina is covered by a soft tissue called hymen. It's called what? Hymen. Soft tissue. It's called hymen. And like penis in case of male. Male எப்படி penis இருக்கோ அதே மாதிரி female ஒரு erectile structure இருக்கும். That is called clitoris. Called what? Clitoris. Clitoris is a erectile organ. Erectile organ அப்படின்னா it is stimulated during, it will be hyper stimulated during the sexual intercourse. Clitoris, erectile organ. Penis மாதிரி. But during sexual intercourse, penis will be standing straight. அதே மாதிரி clitoris also will stand straight. Okay, clitoris. It is equal to penis. Okay. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணி என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஒரு மஸ்குலார் ஃபோல்டு.
This muscular fold will be small. It is called labia minora. Labia minora. Chinna muscular fold. See, பேர்ல இருக்கு பாருங்க minor அப்படினா small. Small muscular fold is called labia minora, and some big muscular fold is called labia majora. Okay. See, listen, very important. This is the place called Mons pubis. Place பேர் என்ன? Mons pubis. Mons pubis. Mons pubis is the place where the pubic hair is present. Okay. One NEET question. See, in the area la irundhu the NEET question enna appadina, see, listen. Over the both the sides of vagina, vagina ku mele irukra rendu sides liyume there is a gland which is called Bartholin gland. What gland is present? Bartholin's gland. Bartholin's gland is present above the vagina. This is previous year NEET question. Bartholin's gland. Two, a pair of glands will be present. Bartholin gland. Enna ma'am பண்ணுவோம்? What is the function அப்படின்னு கேட்டிங்கன்னா mucus secretion. ஒரு வளவளப்பு தன்மையோட வச்சிருக்கிறது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஓப்பனிங் இல்லையா, நம்ம பாடியில ஒரு ஓப்பனிங் இருந்ததுன்னா ஈஸியா என்ன பண்ணிடும், மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மைக்ரோப்ஸ்ல இருந்து நம்ம பாடியை இயற்கையாவே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து மியூக்கஸ் வந்து செக்ரெட் ஆகும். ஓகேவா? கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா? ஓகே. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இதை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபைனல் வியூ மாதிரி ரெண்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, மேல் ஃபீமேல். ஸோ அதனுடைய ஹோமோலோகஸ் ஆர்கன் எப்படி ஒரே மாதிரி, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் இவல்யூஷன். இவல்யூஷன்னா என்ன? ரெண்டு பேர்த்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? ஒரே மாதிரி ரொம்ப வேற வேற மாதிரி இருக்காங்களா, இல்ல ரெண்டு பேரும் நேச்சுரலா அனாட்டமிக்கலா பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்றதுக்காக ஹோமோலோகஸ்னா மேல்லையும் ஃபீமேலையும் இருக்கிற ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற ஆர்கன் மேல் அண்ட் ஃபீமேல். ஃபர்ஸ்ட் மேல்ல வந்து ஸ்க்ராட்டம். ஸ்க்ராட்டம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் என்னது, நேற்று தான் பார்த்தோம் இல்லையா. ஸ்க்ராட்டம் அப்படிங்கிறது ஒரு மஸ்குலார் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ள என்ன பிரசண்டா இருக்கும்? டெஸ்டிஸ். இது என்னது? டெஸ்டிஸ். இந்த டெஸ்டிஸ் பிரசண்டா இருக்கிற இந்த மஸ்குலார் லேயருக்கு பேர் தான் என்னது? ஸ்க்ராட்டம். ஸோ எப்படி ஓகே present outside the abdominal cavity. Okay, male scrotum இருக்கிற மாதிரி ஃபீமேல்ல labia majora. என்ன சொல்றாங்க? சேம் ஃபங்க்ஷன். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் மஸ்குலார் ஃபோல்டு. ரெண்டுமே ஒரு மசிலால மேடப்பான மஸ்குலார் ஃபோல்டு. செகண்ட், இங்க நம்ம மேல்ல வந்து ஃபீமேல்ல பார்த்தோம் இல்லையா, பார்த்தோலின் கிளாண்ட். என்ன பார்த்தோம்? பார்த்தோலின் கிளாண்ட். அதே மாதிரி மேல்லையும் ஒரு கிளாண்ட் இருக்கு, அது பேர் கோப்பர்ஸ் கிளாண்ட். வேற என்ன?
Cowper's gland. Cowper's gland அப்படின்றது இப்போ இதுதான் வந்து இது வந்து பெனிஸ் அப்படின்னா இந்த பெனிஸ்க்கு மேல எப்படி வஜைனாக்கு மேல ரெண்டு கிளாண்ட் பிரசன்ட் ஆயிடுச்சோ அதே மாதிரி இங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் Cowper's gland. In case of male reproductive system, this two dot-like structure is called what? Cowper's gland. அதே மாதிரி female என்ன present ஆயிருந்தது Bartholin gland. Cowper's gland and Bartholin gland. Third structure, male எப்படி penis இருக்கோ அதே மாதிரி female clitoris. என்னது clitoris. So this is important. Okay, that's it. Female reproductive system முடிஞ்சிருக்கு.